ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கடை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு எப்படி செய்யுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் போட்டு தாளிக்கணும். இது பொரிய ஆரம்பிச்சிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த இஞ்சியை அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை இது அவ்வளோத்தையும் அதோட சேர்த்து வதக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கி அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். வேகிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு தோசை போடலாம், மசால் தோசை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி தண்ணி விட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுங்க. தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வைக்கணும். நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும். வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. நிறைய போட்டுறக்கூடாது. போட்டு கொஞ்சம் நல்லா இது வேகணும். வெந்த பிறகு உருளைக்கிழங்கை உரித்து அதோட சேர்க்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவு காரம் போட்டுக்கிற வேண்டியதான். வேறு ஒன்றும் போடக்கூடாது. இது வேகட்டும். வெந்தோடனே காமிக்க. இப்போ 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு தேவையான அளவு கடலை மாவு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்தோடனே காமிக்க. இது எப்படி வேகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். வேகட்டும். நல்லா வெந்தோடனே இந்த 3 உருளைக்கிழங்கை பொரித்து வச்சுக்கிடணும். பொரிச்சிட்டு காமிக்கணும். பூரிக்கு கிழங்கு போடணும். மாவு எப்படி வச்சு பாருங்கள். நல்லா பூரி நல்லா சாப்பிட்டா இதேமாரி தான் பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. எண்ணெயை அள்ளி குடிச்சிடும். எண்ணெய் நிறைய செலவாகும். பூரிக்கு இப்படி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். உருளைக்கிழங்க உரித்து வச்சாச்சு. இதை கொஞ்சம் மசித்து வச்சுக்கணும். இது 1-2மா மசித்து வச்சுக்கிடணும். ரொம்பவும் நம்ம இது கூடாக வைக்க வேண்டாம். இப்படி போட்டால் தான் 1-2 மேலே தெரியும், நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து போடணும். இப்போ உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து ஒரு கிண்டிக்கிடுவோம். அப்போ தான் அந்த உப்புலாம் இதில் கொஞ்சம் சேரும். நல்லா இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதித்த உடனே காணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்து வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த தண்ணியெலாம் இஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவு தூக்கி அதோட சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணியாக அப்படி கரைச்சா நல்லாயிருக்கும். ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இந்த பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் இலக்கமாகவே போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலை மாவு கொஞ்சம் வாசனை போன உடனே காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொஞ்சம் இலக்கமாகவே போடுங்க. அப்போ தான் பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் எண்ணெயை அதோட ஆட் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். கிண்டி இறக்க வேண்டியதான். சுவையான பூரி கிழங்கு ரெடி. பூரி இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.